ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த +2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இந்த கோர்ஸ் படி இந்த கோர்ஸ் படின்னு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்னும் அதிகமாகிடுது. தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அதை எடுத்து அவங்க படிக்கட்டும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மார்க் வரட்டும். +2 மார்க் வரக்கு முன்னாடியே நீங்கள் அந்த காலேஜில் சேர்த்தலாமா, இந்த காலேஜில் சேர்த்தலாமா, அந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமான்னு நிறைய பேரண்ட்ஸ் நிறைய சைடில் வந்து கம்பல் பண்ணுறாங்க. எங்களால் இது பண்ண முடியல, டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. இன்னும் 1 மந்த் தான், ரிசல்ட் வந்துடும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து பல டார்ச்சர்ஸை இது பண்ணிட்டு இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ படித்து முடித்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்கள வந்து இந்த ஒரு 1 மந்த் மட்டும் கொஞ்சம் மைண்ட் லெவலில் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ண விடுங்க. ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய விருப்பம் என்ன, அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ அவங்களே வந்து இது பண்ணிப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு கைடு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது கேட்டால் மட்டும் நம்ம கைட் பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் படிக்கிற குழந்தைங்க எந்த ஸ்கூலில் இருந்தாலும் படிக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல லெவல் ஸ்கூலாக பார்த்து சேர்த்துங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கூல்ஸை பார்த்து சேர்த்தாதீங்க. எங்கே கொஞ்சம் எஜுகேஷன் லெவல் நல்லா பிக்கப் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கூலில் பார்த்து சேர்த்துங்க. மேக்ஸிமம் டியூஷனுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க முடியாத வந்து டியூஷன் வந்து 2 ஹவர்ஸில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் டியூஷன் போகிறத முடிஞ்ச அளவுக்கும் அவங்க டியூஷன் போகிற மாதிரி ஏற்படுத்தி கொடுங்க. அடுத்தது என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லெவல் என்னன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நீ இந்த கோர்ஸ் தான் சேரணும், அந்த கோர்ஸ் தான் சேரணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கம்பல் பண்ண வேண்டாம். நீங்கள் அவங்களை கம்பல் பண்ணுறது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீயா நானால பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க அது என்னன்னே தெரியாமல் படிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் என்னன்னா, பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் தான். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தோணணும், நம்ம வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படித்து நம்ம ஃபியூச்சரில் நம்ம இப்படி செட்டில் ஆகலாம், இப்படி நம்ம எஜுகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு சிலரெல்லாம் வந்து ஏன் படித்தோம் எதுக்கு படித்தோன்னே தெரியாமல் இன்ஜினியரிங்கில் 20 அரியர் வச்சுருக்கான், 26 அரியர் வச்சுருக்கான். யோசிச்சு பாருங்க. 4 இயர்ஸ். ஸோ 4 இயர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. பேரண்ட்ஸ்க்கும் வேஸ்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட்க்கும் டைம் வேஸ்ட்டு, நமக்கும் அமௌண்ட் வேஸ்ட்டு. ஸோ தயவு செய்து நல்ல கோர்ஸை நல்ல காலேஜாக மார்க் எவ்வளோ வருதுங்கிறத பேஸ் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணி விடுங்க. அதுதான்